ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம கணினியோட வீடியோல நம்ம மோஜோ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு பார்ப்போம். ஸோ, இதுதான். ஆ ஸோ இது வந்து டேட்டா சயின்ஸ் வேர்ல்டுல வந்து இப்போ ரொம்ப நாய்ஸ் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ, இது ஆக்சுவலா என்னன்னா, ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து யா இதுக்கு பின்னாடி வந்து யார் மேஜரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் தான் மேஜரா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய பேரும் இருக்கிறாங்க. பட் எப்படி ஆப்பிள்னா ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோ ஆயிடுச்சோ, அந்த மாரி இப்படின்னு. ஸோ மோஜோ வந்து ஜிபியூ ப்ரோகிராமிங். ஓகேங்களா? ஸோ அது வந்து மனசுல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அத வந்து லேட்டர்ல வந்து நான் சொல்றேன். ஓகே. இது வந்து கிறிஸ் லாட்னர்ன்னு ஒருத்தர் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து யாருன்னா, எல்எல்விஎம்ன்னு வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ எல்எல்விஎம்னா லோ லெவல் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆ இவருடைய லிங்க்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். லிங்க்டின் அண்ட் விக்கிபீடியா லிங்க்ஸ் போட்டிருக்கேன். வேணா போய் பாருங்க. ரைட்? இந்த லோ லெவல் ஒர்க்கிங் லோ லெவல் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஆப்பிள் வந்து ரொம்ப அதில் உரிமை கொண்டாடுறது கூட ரொம்ப ஸ்பான்சர் பண்ணுது. ஏன்னா நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் எழுதிட்டீங்கன்னா அது வந்து நிறைய டிவைசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து ஆப்பிள் வாட்ச் இருக்கு, ஃபோன் இருக்கு, வாட்சோட பவர்ஃபுல் அண்ட் தென் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அவங்க வாட் சே டெஸ்க்டாப் வச்சிருக்காங்க, லேப்டாப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் இது பேர் வந்து ஐமேக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இப்போ ஆப்பிள்ல வந்து ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இருக்கு. அதை வச்சு எழுதினா இது மூணுத்துக்கும் கம்பைல் தான் ஆகும். ஸோ இந்த கம்பைல் ஆகுறது வந்து ஒரு ஜாவா மாதிரி ஒரு பைட் கோட் மாதிரி கம்பைல் ஆகும். அது வந்து இந்த எல்எல்விஎம் மேலே ஓடும். இந்த எல்எல்விஎம் தான் வந்து இந்த வாட்ச், ஃபோன் அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து லோட் ஆயிருக்கும். ஸோ அந்த எல்எல்விஎம் கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா 90% வந்து இந்த டிவைசஸ்ல வந்து ஓடுற மாதிரி. ஸோ ப்ரோக்ராமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த 3 டிவைசஸையும் டார்கெட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இது என்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் ஹார்ட்வேர் இருக்கும். ரைட்? ஸோ டேட்டா சயின்ஸ் ஹார்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக இருக்கிறது ஏஎம்டி ஆர்காம்னு ஒன்று இருக்கு. ரைட்? ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? ரைட்? ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ அப்படின்னு இன்னொன்று வந்து இது வந்து புதுசாக வந்திருக்கு. இட் இஸ் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் இன்விடியா கூட. ஸோ இதுதான் வந்து ரெண்டு மேஜர். ஓகே. பட் இன்னொன்னும் இருக்கு. ஆப்பிள் மெட்டல் அப்படின்னு இருக்கு. ஓகே. நான் போட்டு காட்டுறேன். ஆப்பிள் ஜிபியூ மெட்டல். ஸோ யா ஸோ ஸோ இப்படி வந்து ஒன்று இருக்கு. ரைட்? ஸோ இதையும் நான் போடுறேன். ஸோ இந்த இமேஜை காப்பி பண்ணி காப்பி இமேஜ் லொகேஷன் தானே, காப்பி இமேஜ் லிங்க். ஓகே. ஸோ இதுவும் நான் போடுறேன். ஓகே. ஆப்பிள் மெட்டல் வந்து இது நான் வந்து ஆப்பிள் M1 ப்ராசஸர் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஓடும் ஆப்பிள் மெட்டல். ஓகேங்களா? அண்ட் ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூ சிபியூ இல்லை, சிபியூ வந்து நம்ம யூனல்லாம் யூஸ் பண்ணியிருந்த வந்து ஒரு ப்ராசஸர். இது வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸர். ரைட்? ஸோ கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் டார்கெட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து மோஜோ. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் மோஜோ வந்து ஆப்பிள் மெட்டலில் டார்கெட் பண்ணான்னு தெரியல. இருங்க அதை கேட்டுருவோம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. டஸ் மோஜோ டார்கெட் ஆப்பிள் மெட்டல். ஏன்னா நான் வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் பார்த்தேன். இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே லெட்ஸ் ஆஸ்க் எல். எஸ். ஓகே. ஸோ இது வந்து ஆப்பிளோடைய மெட்லையும் வந்து ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்னா நான் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து மோஜோ. எல்எல்விஎம் வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கோ, மோஜோ இஸ் ஃபார் ஆல் தீஸ் ஜிபியூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா என் லேப்டாப்பில் வந்து இந்த ஆப்பிள் மெட்டல் ப்ராசஸருக்கு வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோடு எழுதிட்டு ஒரு லாட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற கோடு எழுதிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா நாளைக்கு வந்து என்னுடைய சர்வரில் வந்து நான் NVIDIA கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆர் ஐ குட் புட் சம்திங் எல்ஸ். இருங்க, இது ஏன் சரியா வரல. ஐ நீட் டு ஃபிக்ஸ் திஸ். இது பேர் வந்து மார்க் டவுன்னு வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட். ப்ரோக்ராமர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து ஆப்பிள் மெட்டல் இருக்குது. ஸோ நான் இதுக்கு வந்து எழுதிட்டு நாளைக்கு வந்து சர்வரில் வந்து ஏஎம்டி ராக்கமாக இருந்தாலும் சரி ஆர் NVIDIA கூடவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா?
நான் பாட்டுக்கு வந்து அதுக்கு டார்கெட் பண்ணிக்கலாம். இதே கோடு வந்து நான் இது 2 மேலயும் ஓட்டிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது. ஐ அம் கெட்டிங் மோர் சாய்ஸஸ் ஆஃப் ரன்னிங் ஹார்ட்வேர். இப்போ பார்த்தீங்கன்னா, NVIDIA தான் எல்லாத்தையும் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ் சோர்ஸ் அண்ட் அவன் இந்த ஆள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ரைட். இப்போ AMD உள்ள வந்தா நல்லாருக்கும். Appleலயும் வந்து வந்தா நல்லாருக்கும். ஏன்னா, நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு GPU வாங்கி ப்ரோகிராம் பண்றதுக்கு பதிலா என் லேப்டாப், அதாவது Apple லேப்டாப்லயே வந்து ப்ரோகிராம். ஸோ இதுக்கு வந்து நீங்க Apple லேப்டாப் தான் வாங்கணுமானா அப்படிலாம் இல்ல. NVIDIA கூட ஆர் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற லேப்டாப்பும் இருக்கு. AMD ROCm இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கு. ஸோ அது கூட நீங்க வாங்கிக்கலாம். இது 2 வந்து லினக்ஸ் வந்து ஓடும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க லினக்ஸ் வச்சு பண்றது தான் நல்லது. என்னதான் நான் வந்து மேக் வச்சிருந்தாலும், அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வச்சிருக்கேன். நான் வந்து லினக்ஸ் தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயன்ஸ் ஹார்ட்வேர்லாம் வந்து நியூமெரிக் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்றதுக்கு வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ ஸோ இதுதான் அவங்களுது. யூனிஃபைட் புரோகிராமிங் லாங்குவேஜ் டார்கெட்டிங் ஆல் GPU பிளாட்ஃபார்ம்ஸ். GPU பிளாட்ஃபார்ம்ஸ். GPU வந்து CPUவோட வேற. ஸோ அது என்னன்னு வேணா நான் இன்னொரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் உங்களால வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஓகே. ரைட். ஸோ அதுதான் ரைட். ஸோ மோஜோ வந்து பைத்தானிக். எல்லா பைத்தான் ப்ரோகிராமும் வந்து மோஜோல ஓடும். எப்படி வந்து எல்லா சி ப்ரோகிராமும் வந்து C++ல ஓடுமோ, ஆர் எப்படி எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோகிராமும் டைப் ஸ்கிரிப்ட்ல ஓடுமோ, எல்லா பைத்தான் ப்ரோகிராமும் மோஜோல ஓடும். ஸோ அதுதான் இது. இப்ப ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா ஸ்பீடு. பைத்தான் நீங்க அடிச்சாலே போதும் ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ நீங்க பைத்தான் கத்துக்கணும்னாலே மோஜோ ஓரளவு கத்துக்கின மாரி இருந்துச்சு. இப்ப சி அண்ட் ரஸ்ட் அளவுக்கு ஸ்பீடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற பைத்தான் லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப டேட்டா சயின்ஸ் லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து சி இல்லன்னா ஃபோர்ட்ரான் லைப்ரரிஸ் மேல உட்காந்துருக்கு. ஸோ இட் ஹாஸ் சம் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ மோஜோ வந்து லைக் ஒரு 20 டைம்ஸ் ஆர் 30 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் நம்பை. ஸோ ஸோ ஹவ் மச் ஃபாஸ்டர் இட் இஸ் கம்பேர்ட் டு நம்பை. ஸோ அண்ட் டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஜிபியூவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்பை வந்து CPU மேலே தான் ஓடும். ஸோ மேபி அட்லீஸ்ட் 20 ஆர் 30 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து ரிசர்ச் பண்ணுது. அண்ட் ஓகே ஓகே 78 to 119 டைம்ஸ். ஓகே இது வந்து சி பைத்தானோட ரொம்ப ரஸ்ட். ஓகே NumPy achieve speed up on spectral of Mojo's. Okay. ஓகே. சிலர்லாம் வந்து NumPy வந்து இட் இஸ் இது பண்ணிட்டு இருக்கு. லைக் மோஜோவோட ஃபாஸ்ட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? பட் NumPy வந்து இட் இஸ் நாட் டார்கெட்டிங் ஜிபியூஸ். அதாவது என்னன்னா, இந்த மெட்டலு, ராக்எம், குடா அதுலலாம் வந்து டார்கெட் பண்ணல. பட் மோஜோ வந்து அது டார்கெட் பண்ணுது. அங்க தான் வந்து அதோட அட்வான்டேஜ். பட் ஐ அம் ஜஸ்ட் சர்ப்ரைஸ். NumPy வந்து இதோட ஃபாஸ்ட்டா இருக்குன்னு வந்து இது சொல்லுது. லைக் அதாவது கிளாட் வந்து சொல்லுது. ஐ அம் ஜஸ்ட் சர்ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஜோ அட்வான்டேஜ். ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஃப்ட்டை வந்து இத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மேலே சாரி இத்தனை டிவைஸ் மேலே ரன் பண்ணி வச்சாரு. இப்போ வந்து அவர் வந்து அவருன்னு சொல்ல முடியாது. ஓகே லைக் அந்த நிறுவனம். ஓகேங்களா? ரைட். அந்த நிறுவனம் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பைத்தான் மாதிரி ஒரு லாங்குவேஜை இத்தனை ஹார்ட்வேர்ஸ் மேலே ரன் பண்ணி வச்சிருக்கு. இன்னமும் வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து டிபியூன்னு இருக்கு. அண்ட் அமேசானில் வந்து டெரானியம்னு அப்படின்னு ஒரு ப்ராசஸர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ப்ராசஸ். ஓகே ரைட். ஒரு லாட் ஆஃப் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங்க்கு வந்து ப்ராசஸர்லாம். ஸோ மோஜோ வந்து அதையும் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மோஜோவுடைய அட்வான்டேஜ். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட கம்பைலர் வந்து க்ளோஸ் சோர்ஸ். ரைட். ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஸோ இது வரைக்கும் வாட் டு சே க்ளோஸ் சோர்ஸாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா வேஸ்ட் தான். ரைட். ஏன்னா எல்லாம் வந்து டோட்டலா ஓப்பனா இருக்கும்போது, இது வந்து க்ளோஸ்டா இருந்தா, இப்ப ஐடியா வந்து வெளில வந்துடுச்சு. ஓகேங்களா? ஐடியா வெளில வந்துடுச்சுன்னா, இவன் ஓப்பன் பண்ணலன்னா, வேற எவனாட்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு போயின்னே இருப்பான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து விஷயம். ரைட். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். இது வந்து சூப்பர் நெகட்டிவ் இதுக்கு.
அட்லீஸ்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து இதுல வச்சாங்கன்னா, அவுட் இன் தி சன். அதாவது எல்லாருக்கும் தெரியிற மாரி வச்சாங்கன்னா நல்லாருக்கும். பட் அப்படி இல்ல. ஸோ இப்போ கணினி நாட்ல வந்து இது எங்க ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் கணினி நாடோடைய ஒன் ஆஃப் த மெயின் டார்கெட்ஸ் வந்து டேட்டா சயன்ஸ் ஓகேங்களா? ரைட். ஸோ எதெல்லாம் காசு வருதோ அதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஒரு நல்ல புரோகிராமரா உருவாக்குதோ அதெல்லாம் வந்து கணினி நாட்ல கோர்ஸா கொண்டு வரணும்னு நெனைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நீண்ட பைத்தான் பயணம்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து நான் போட்டிருப்பேன். என்னென்ன பண்றோம் அப்படின்னு. இங்க மோஜோ வந்து நாங்க போடவே இல்ல. ஸோ ஒரு வேளை மோஜோ வந்து அங்க ஆட் பண்ணணும். ஏன்னா இப்பயே வந்து ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ரைட். மேபி கணினி நாடு வில் பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் இன் மோஜோ இன் தமிழ். ஓகேங்களா? ஏற்கனவே 10 இங்கிலீஷ் சேனல்ஸ்ல வந்து மோஜோ பத்தி சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. தமிழ்ல வந்து ஒரு வேளை நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரதா இருக்கோம். பட் ஆனா ஓகே. அது வந்து நாங்க என்னவோட சொல்லி தர பார்க்குறோம்னா, இப்போ மோஜோடைய அட்வான்ஸ் கோர்ஸே ஆரம்பிச்சாலும், அது மேத்தோட சேர்த்து தான் சொல்லி தரலான்னு இருக்கோம். ஓகேங்களா? அது இல்லன்னா, எதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங் ஓகே. ஸோ மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அதோட வச்சு இந்த மோஜோ வந்து சொல்லி தரலான்னு தான் ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து டோட்டலா வந்து இந்த மேட்ப்ளாட்லிப், பாண்டாஸ்லாம் வந்து போயிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோஜோ வந்து இட்ஸ் டார்கெட்டிங் ஆன் ஜிபியூஸ். என்ன சொல்றாங்கன்னா, சம்ஹவ் தீஸ் 2 லைப்ரரீஸ் கேன் ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் மோஜோன்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா இத இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லன்னா வாட் டு சே வி லுக் அது என்னன்னு வந்து எங்களுக்கே இன்னும் ஃபுல்லா தெரியல. எங்களுக்கே வந்து ஃபுல்லா வந்து இதோடைய ஹை லெவல் இன்ட்ரோ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. பட் நாங்க வந்து பண்ண ஆரம்பிப்போம். பண்ண ஆரம்பிச்சுட்டு ரஃப்பா வந்து வீடியோஸ் போட்டுட்டுருப்போம். "இத பாருப்பா, இதான்ப்பா பண்ணோம். இது வருது, இது வரல" அப்படின்னு வந்து வீடியோஸ் போட்டுட்டுருப்போம். ஸோ தட் லைக் நீங்களும் வந்து எங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு மோஜோ டாக்குமென்டேஷன்லாம் படிக்கணும்னு தேவையில்ல. ஸோ எங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, பைத்தான் வந்து இது பைடார்ச்ச ரிப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு. பைடார்ச் இட் இஸ் த டிஃபால்ட் நியூரல் நெட்வொர்க் லைப்ரரி. ஸோ நியூரல் நெட்வொர்க் மட்டும் இல்லாம இதுவும் பண்ணலாம். லைக் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங்கும் பண்ணலாம். இட்ஸ் a வெரி வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ நோ. ஸோ மோஜோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு கஸ்டமர் ஜிபியூ அண்ட் சிபியூ கர்னல்ஸ் வந்து பைடார்ச்சுக்கு பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். ஐ திங்க் இது வந்து பைடார்ச் புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். ஸோ புரியலன்னா இது விட்டுருங்க. ஓகேங்களா? ரைட். மேபி சம்திங் பேரலல் டூ பைடார்ச் வந்து நடக்குமா மோஜோ வச்சு ஆயிடும். ரைட். ஸோ அதுதான். ஸோ எனக்கு அது தெரியாது. ரைட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு மோஜோவோடைய யூசஸ். பட் இது வந்து ஒரு இவங்க மட்டும் இத மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்களா? லைக் கம்பைலர் க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து எங்கேயோ போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நானும் வந்து ரொம்ப நாளா வந்து பைத்தானுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஆ பார்த்துக்கினே தான் இருக்கிறேன். ஸோ சிலர்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டேட்டா சயன்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூலியான்னு வந்து ஒரு லாங்குவேஜோட செம்ம லாங்குவேஜ் இது. பைத்தானோட வந்து இதுதான் வின் பண்ணியிருக்கணும். பட் தெரியல. என்ன சொல்றது? லைக் ஒரு நாட்ல வந்து கூத்தாடி முதலமைச்சர் ஆனா, நாடே வந்து கூத்தாடும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து எப்படியோ பைத்தான் வந்து வின் பண்ணிடுச்சு. பட் நான் வந்து எதிர்பார்த்தது வந்து இந்த லாங்குவேஜ் தான் வந்து வின் பண்ணும்னு நெனச்சேன். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து வின் பண்ணல. அதுதான் வச்சுக்கோங்களேன். லைக் என்னதான் வந்து தமிழ் வந்து ஒரு அழகான மொழியா இருந்தாலும், நம்ம வந்து இங்க ஆங்கிலத்தில தானே இது அடிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் காலக்கொடுமை தான் சொல்லணும் இதெல்லாம். ஸோ வேற எதுவும் இல்ல. ஆம், மத்தபடி வேற எதுவும் இல்ல நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து மோஜோ பத்தி. ஹைலி பொட்டன்ஷியல். ஸோ கணினி நாட்ல வந்து இது நிச்சயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் எங்கள தான் நம்பி இருக்கு அதுக்கு. எங்களுக்கு வந்து பேண்ட்வித் அதாவது இப்போதைக்கு கணினி நாடு ஒரு ஆள் இயக்கம். ஸோ எங்களுக்கு வந்து பேண்ட்வித் வந்து குறைச்சல் தான். ஸோ லைக் நீங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பார்க்கலாம் எங்க வந்து இது போவும். அண்ட் தமிழ் மக்கள் வந்து இதுல மோஜோல வந்து ஒரு பெரிய ஆளா வராங்க அப்படின்னு வந்து